இந்த உலகத்தின் முதல் குடும்பம், முதல் சகோதரர்கள் மற்றும் மனித வரலாற்றிலேயே நடந்த முதல் கொலை. இந்த கதை ஒரு மனிதனின் இதயத்தில் பொறாமை நுழைந்தால் அது எவ்வளவு ஆழமான அழிவை கொண்டு வரும் என்பதை சொல்லுகிறது. ஆதாம் மற்றும் ஏவாள் தேவன் உருவாக்கிய முதல் மனிதர்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். முதல் மகன் காயின், இரண்டாவது மகன் ஆபேல். காயின் நிலத்தை உழும் விவசாயி. அவன் விதைத்தான், அறுவடை செய்தான், தன் உழைப்பில் பெருமை கொண்டான். ஆபேல் ஒரு மேய்ப்பன். அவன் ஆடுகளை கவனித்தான், அவற்றை பாதுகாத்தான், அவற்றை அன்புடன் பார்த்து கொண்டான். ஒரு நாள் இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொடுக்க முடிவு செய்தார்கள். காயின் தன் வயலில் விளைந்த பயிர்களை கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையில் இருந்த மிகச்சிறந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தான். தேவன் ஆபேலின் காணிக்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினின் காணிக்கையை ஏற்கவில்லை. அந்த ஒரு நொடி காயினின் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உடைந்தது. அவன் முகம் மாறியது, இதயம் கோபத்தால் நிரம்பியது. ஏன் அவனுக்கு மட்டும்? நான் செய்தது போதாதா என்ற எண்ணங்கள் அவனை ஆட்கொண்டன. தேவன் காயினை பார்த்து பேசினார். காயினே, நீ நல்லதை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாயா? பாவம் உன் வாசலிலே காத்திருக்கிறது, ஆனால் நீ அதன் மேல் அதிகாரம் செலுத்த வேண்டும். அது ஒரு எச்சரிக்கை, ஒரு அன்பான அழைப்பு. ஆனால் காயின் அதை கேட்க விரும்பவில்லை. பொறாமை அவனுடைய இதயத்தை முழுவதும் பிடித்து கொண்டது. ஒரு நாள் காயின் தன் சகோதரனை அழைத்தான், வயலுக்கு போகலாம் என்று. ஆபேல் எந்த சந்தேகமும் இல்லாமல் அண்ணனுடன் சென்றான். அமைதியான வயல், காற்றின் சத்தம் மட்டுமே. அந்த அமைதிக்குள் காயினின் கோபம் வெடித்தது. பொறாமை கோபமாக மாறியது, கோபம் பாவமாக மாறியது. காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொன்றான். அந்த நாளில் மனித வரலாற்றில் முதல் முறையாக இரத்தம் நிலத்தில் சிந்தப்பட்டது. தேவன் காயினை நோக்கி கேட்டார், காயினே, உன் சகோதரன் ஆபேல் எங்கே? காயின் பதிலளித்தான், எனக்கு தெரியாது. நான் என் சகோதரனின் காவலனா? ஒரு பொய், பாவத்தின் மேல் இன்னொரு பாவம். தேவன் சொன்னார், நீ செய்தது என்ன? உன் சகோதரனின் இரத்தம் நிலத்திலிருந்து என்னை நோக்கி அழைக்கிறது. காயின் தண்டனை பெற்றான். அவன் நிலம் இனி அவனுக்கு பயிர் தராது. அவன் அலைந்து திரியும் மனிதனாக மாறுவான். காயின் பயந்தான், என்னை யாராவது கொன்றுவிடுவார்கள் என்றான். ஆனால் தேவன் அவனை கொல்ல அனுமதிக்கவில்லை. ஒரு அடையாளம் வைத்து அவனை பாதுகாத்தார். இந்த கதை ஒரு சகோதரனை பற்றியது மட்டுமல்ல, இது நம்முடைய இதயத்தை பற்றியது. பொறாமையை உள்ளே அனுமதித்தால் அது நம்மை அழிக்கும். பாவத்தை ஆரம்பத்திலேயே அடக்கினால் நம் வாழ்க்கை காக்கப்படும். உன் இதயத்தை காப்பாற்று, ஏனென்றால் அதிலிருந்துதான் வாழ்க்கை பிறக்கிறது.